காரணம்? அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? ஒரு சப்ஜெக்டும் இல்ல, நீங்க நபின்றதை எங்களுக்கு கிளியர், நீங்க நபின்றதை எங்களுக்கு கிளியர். எங்க படிச்ச? யூதர்கள்ட்ட படிச்சோம். யூதர்கள்ட்ட படிச்சோம். எப்படி யூதர்கள்ட்ட படிச்ச? யூதர்கள் எங்கேயோ உள்ளார்கள், எங்கேயோ இருந்தார்கள், மதீனாவை தேடி வந்து குடியேறினாங்க. சரியா? மதீனாவை தேடி வந்து எங்கட பூமியை ஆக்கிரமிச்சு குடியேறினாங்க. மதீனாவை குடியேறின யூதர்கள் இப்ப எங்களை எப்படி தெரியுமா பயங்காட்டுற? அவங்களோட வேதத்தில் இருக்கிறாம் கடைசி நபி ஒன்று வரைகிறாராம், அவர் வார காலம் தான் நம் இது. எனவே அவர் வந்த ஒரு அவரோட சேர்ந்துட்டு உங்களெல்லாம் நாங்க மதீனால இருந்து விரட்டிடுவோம் சொல்லி எங்களை பயங்காட்டுறாங்க. அப்ப அந்த யூதர்கள் சொன்ன அந்த நபியிட பண்புகள் எல்லாம் தௌராத்துல இருக்குது. அந்த பண்புகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க, சொல்லி சொல்லி பயங்காட்டினாங்க. நாங்களும் பயந்து பயந்து இந்த மாதிரி எங்கட பூமியிலிருந்து நாங்க விரட்டப்படுவோமே, அந்த நபி வந்தா டேஞ்சர் என்று சொல்லி அந்த நபி வந்துட்டாரா, யூதர்கள் அந்த நபி வந்துட்டாரா நாங்களும் தேடி தேடி இருந்தோம். எங்களுக்கு ஆபத்தை அவர் வந்தா தேடி 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 பார்த்தா அவர் மதீனால வரல, புரோதம் கேள்விப்பட்டோம் மக்கால வந்திக்கிறான்னு சொல்லி அதுதான் உங்களை செக் பண்றதுக்கு தான் வந்து விளையினா. எனவே இப்ப உங்களை செக் பண்ணி பார்த்தா நீங்க செல்ற அவ்வளவு விஷயமும் உங்களோட எல்லா விஷயமும் அவன் செல்ற தௌராத்திலையும் நீக்குது. எனவே நீங்க நபின்றது எங்களுக்கு கிளியர். சரியா? எனவே நான் உங்களை ஏற்றுக்கொள்ளணும். சும்மா இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. ஏற்றுக்கொண்டாச்சு. ஏற்றுக்கொண்டா ரகசியமா பயத் செஞ்சாச்சு. அவன் போயிட்டேன் போன ரசம் லைட் அங்கே போயிட்டு நீங்க ஆக்களுக்கு இந்த மெசேஜ் சொல்லுங்க. நாங்க குயிக்க எடுக்கல. இப்ப மக்காவாசியில தெரியும், மதீனாவாசியில் பயங்காட்டி வச்சுக்கிறேன். இப்ப போயிட்டு அங்க மக்காவாசிகளுக்கு சென்ன மக்காவாசிகள் சரி கஷ்டம் வரல, பயந்து வரல. அது காரணம் இருக்குது, பயந்து வரல இஸ்லாத்துக்கு. கஷ்டப்பட்ட அடுத்த வருஷம் 2வது வருஷம் பாருங்க, இங்க நான் சொல்றேன் 1வது வருஷம் 6 பேர். சரியா? 2வது வருஷம் 12 பேர் வராங்க. 12 பேர் வந்து பயத்தோடு செய்யறாங்க. இது சொல்ற அக்கபா உடன்படிக்கை ஒன்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்ப இதுல அவ சொல்றாங்க என்னண்டா, எங்களுக்கு சரியா இஸ்லாத்தை விளங்கப்படுத்திக்க தெரியாது, நாங்க புதுசு தானே. சரி, எனவே எங்களுக்கு நல்ல இஸ்லாத்தை படிச்சோனால அனுப்பி வைங்க, எங்களோட இஸ்லாத்தை படிச்சு கொடுங்க. ரசூலுல்லாஹ் உடனே அனுப்பினாங்க. தலையாரு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப 13வது ஆள். இந்த 12 + 1 இவரையும் சேர்த்து அனுப்பினோடனே இவங்க ஏன் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அனுப்புறது காரணம் தெரியுமா? பெரிய கதை சோட்டா செல்றா. பணக்காரன் 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 நாங்க செல்றோம் தானே. பணக்காரனுக்கு உதாரணம் அதுதான். அத மாதிரி பணக்காரன் உலகத்துல யாரும் நீக்கலாம். என்னன்னா சில இப்ப நான் போட்டிக்கிற இந்த சேட்டாய்க்கிட்டு நீங்க உடுத்திக்கிற உடுப்பாய்க்கிட்டு எத்தனை முறை கழுவி போட்டிருப்பாங்க. அப்படித்தான் நாங்க கொடுக்குறது. ஆனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு கொடுக்குற எப்படி ஒரு முறை கொடுத்தா கல்பனா மராத்து போடுறது ஈஸியாச்சு. ஆக லேட்டஸ்ட் உடுப்பு தானே மினிமம் யமன்ல இருந்து வர லேட்டஸ்ட் உடுப்பு நிறைய கபட்லையும் புதிய புதிய ஃபேஷன் தானே எப்பவுமே. ஒருக்கா உடுத்துட்டு கலட்டினா அவருக்கு மர திரும்ப ஒருக்கா உடுத்தோட திரும்ப எடுக்கிறது இல்லை. அதான் அவங்க போலீஸ். இப்ப எப்படி கபட் எப்படி ஆக லேட்டஸ்ட் உடுப்புல நிறைஞ்சு இப்படி உடுத்த மனுஷன் அவர் ரோட்ல போனா முஸ்அப் இப்னு உமைர் ரோட்ல போயிட்டு சொல்லுவாங்களாம் ரலியல்லாஹு தஆலா. ஏன் மன்னர் உலகத்துல உள்ள ஆக பெருமதியான அத்தர் தான் யூஸ் பண்ணுவாராம். யாருமே வாங்கல, அவ்வளவு இல்லை. அவர் போயிட்டு எவ்வளவு நேரம் நீக்குமாமா வாசம் அந்த ரோட்ல அப்படியே அப்படி அத்தர் தான் யூஸ் பண்ணுவார். இப்படி வாழ்ந்த மனுஷன் பாருங்க, அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். ரகசியமா ரசூலுல்லாஹ் வந்து இஸ்லாத்தை படிச்சார். ரகசியமா வந்து படிச்சார். ஏன்னா இவங்க சல்லி இது வேற ஒன்றும் தேவையில்லையே. ரகசியமா ரசூலுல்லாஹ் வந்து இஸ்லாத்தை படிச்சு நல்லா படிச்சு கொண்டார். இப்ப இவர் ரகசியமா படிக்கிற இந்த செய்தி கேள்விப்படுது. உமாக்கு போன் பண்ணி பாக்குறார். இவர் கேட்கல. கடைசா உடுத்தொடுப்போட விரட்டுடுற. யோசி பாருங்க எப்படி நிலம் சொல்லிய ஒருக்கா உடுப்ப திரும்ப உடுக்காத மனுஷன் உடுத்தொடுப்போட வீட்டை விட்டு வெளியே வரட்டா உனக்கு ஒன்றும் இல்லை, சொத்துல ஒரு பங்கும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்டா எப்படி? இப்ப இவருக்கு ஒரு வைராக்கியம் வருமா இல்லையா? என்ன வைராக்கியம் வரும்? எங்களுக்குன்னா சொத்து வைராக்கியம் வந்து வரும். வழக்கு போட்டு உமாக்கும் வழக்கு போட்டு பாப்பாக்கும் வழக்கு போட்டு நானதம்பிக்கும் வழக்கு போட்டு அப்படி போட்டு நிறைய எத்தனையோ வரலாறு இருக்கிறாரு. ஆனா இவருக்கு என்ன வைராக்கியம் வந்துச்சு? ஏன் எல்லாம் சொத்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த நிலைக்கு நான் வாரத்துக்கு நான் ஈமான் கொண்டேதானே காரணம். நான் ஒரு முஸ்லீமா மாறினது. எனவே இந்த இஸ்லாத்தை நான் என்ன செய்யணும்? இந்த இஸ்லாத்தை இன்னும் வளர்க்கணும்ன்ற வைராக்கியம் எடுத்தாரு தவிர உங்களோட போயிட்டு வழக்கு பேசுறதுக்கு அவர் ரெடி ஆகல. சரியா? எனவே இந்த இஸ்லாத்தை அடுத்த ஆக்களுக்கு கடுமையா வேலை செய்யணும், கொடுக்கணும்னு தாவா செய்யணும்னு யோசிச்சாரு. இப்ப என்ன செஞ்ச? இப்ப தாவா செய்யறதுக்கு பொருத்தமானாலா இல்லையா? எனவே ரசாஸ்மாவங்க உடனே இவர் அனுப்பினே இவர் ஒரு வருஷத்துல மதீனா முஸ்லீம் நாடா மாத்தினாரு. ஏன்
இதெல்லாம் பேசுறோம். இப்ப எங்களுக்கு எவ்வளவு வேலைக்குன்றது நான் மறைமுகமா சொல்லிட்டு வரேன். விளங்குது சும்மா. இப்ப 2019 தூங்கின காலம் முடிஞ்சு, தூங்கின காலம் முடிஞ்சு இனி வேலை இது நிறைய. சரிதானே? எனவேதான் இப்ப ஒரு வருஷத்துல மதீனா அவ்வளவு முஸ்லீம் நாடா மாத்தினார். யாரு? இந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு உஹது யுத்தத்துல ஷஹீத் ஆகிறாரு. கஃன் புடவை காலை மூடினா தலை துறவாடு, தலைய மூடினா கால் துறவாடு, இலகொலைய போட்டுதான் மூடின. இப்படி நிலப்படுவாங்க அவங்க விளையில ஒரு வருஷத்துல மதீனா. அப்ப 3வது வருஷம், சரியா 3வது வருஷம் 72 பேரை கூட்டிட்டு வராரு ஹஜ்ஜுக்கு. 72 பேர் முஸ்லிம் லேடிஸும் சேர்த்து. இப்ப இந்த சம்பவத்தை எப்படி செஞ்சேன்னு சொல்லி அவர் செல்ற எப்படி தெரியுமா? அந்த மதீனாட கதையை படிச்சு பார்த்தா, மதீனாக்கு போனா மதீனாவாசிகள் விளப்பம், சரியா ரசூலுல்லாஹ் நபின்றதை ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி. ஆனா பயம் என்னன்னா 3 பேரை மீறி வர பயம். பெரிய அறிஞர்கள் 3 பேர் இருக்கிற அவங்கள மீறி இவங்க வார்த்தைக்கு பயம் இல்ல. அவங்கள கிளியர் பண்ண இவங்களை எடுத்துறது. ஆனா அவங்க இவருக்கு டைம் கொடுக்குறல. யாரும் முஸஅப் இப்னு உமைர் டைம் கொடுக்குறல. ட்ரை பண்ணி பார்த்தா டைம் கொடுக்கவே இல்லை. சின்ன டைம் ஒன்று கேட்டாரு. ஒரே ஒரு ஆள் எரிச்சலோட ஒரே ஒரு ஆள் நாங்க சொல்ல ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிட்டு அவர் கேட்கறல. டைம் கேட்டு கரைச்சல் தாங்கலாம் 5 நிமிஷம் பேசிட்டு போயிட்டு மாதிரி சின்ன டைம் ஒன்று தான் கொடுத்தாரு. இவரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன செஞ்சார்? 5 நிமிஷமா ரைட் உட்கார்ந்தாச்சு. சும்மா குர்ஆன் ஓதினார். எனக்கு பெரிய அறிஞர். குர்ஆன் ஓதினார். 5 நிமிஷம் ஓதின குர்ஆன் அப்படியே நிமிஷ கணக்கு கூட்டிட்டு போது இவர் கேட்டுட்டே இருக்கிறார். இவர் நிப்பாட்டின ஒரு டைம் முடிஞ்சு நீங்க வந்தோடனே இன்னும் கொஞ்சம் ஓதுண்டாரு. அப்போ அவங்க தெரிஞ்ச வசனம் எல்லாம் ஓதினாரு. ஓத கேட்டு இப்ப டைம் தந்தத்தை விட பெரிய டைம் ஒன்று போயிட்டுது. ஆச்சரியம், இது ஒரு வித்தியாசமான இது மெசேஜ் உண்டாக்குது. உண்மையில இது யாரு சொன்ன? நபி அவர்கிட்ட மெசேஜ். அப்ப அவர் இப்படி இதை பத்தி என்ன விளக்கம் சொன்னார்? அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குது இப்பதான் டிஸ்கஸ் பண்ணினா. நபியை பத்தி அழகா விளங்கப்படுத்தினோடனே அந்த மனுஷன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்ப முஸஅப் இப்னு உமைர் சொன்ன என்ன தெரியுமா? ஒன்றும் தேவையில்லை. அந்த அடுத்த 2 பேர் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட நீங்க ஒரு மெசேஜ் கொடுங்க, என்ன கொஞ்சம் சந்திக்க சொல்லி என்ன டைமை கொடுக்க சொல்லுவாங்க. அவர்கள் தான் கேட்பாங்க தானே. ஏன்னா இவரை வச்சு அவன் 2 பேர்ட்ட டைம் எடுத்தார். இதே மாதிரி அவன் 2 பேர்ட்ட போயிட்டு குர்ஆன் ஓதி காட்டினார். அவங்களையும் ஸ்டார்ட் வந்தாச்சு. அதோட முழு மதீனாவும் ஸ்டார்ட் வந்துச்சு, யூதர்களையும் முனாஃபிக்களையும் தவிர. இப்ப இதுதான் நடந்தது இந்த 3 வருஷத்துல. சரியா? இப்ப 3 வருஷத்துல நடந்தது இந்த அக்கபா உடன்படிக்கை 2 என்றது இது. சரியா? 72 பேரோட செஞ்சது. இந்த அக்கபா உடன்படிக்கையில தான் மதீனா வாசிகளை நேர்மை சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த மக்கா வாசிகள் அவங்க உங்களுக்கு அநியாயம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு இங்க பெரிய சப்போர்ட் ஒன்றும் இல்லையே. நாங்க இப்ப அங்க ஃபுல்லா முஸ்லீம்கள் எங்க மதீனால. எனவே நீங்க எல்லாரும் எங்க வாங்க, மக்கா மதீனாக்கு வாங்க. நாங்க எங்கட புள்ளகள் மாதிரி உங்களை நாங்க பாதுகாக்கிறோம், உங்களை பாக்குறோம். இப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன தெரியுமா? இப்ப நிலம் ஒன்று கிடைச்சிட்டு எங்களுக்கு. சஹாபாக்கள் சொன்னாங்க எல்லாரும் மதீனா போகும், எல்லாரும் மதீனா போக ஓட்டார் கட்டளை. பாருங்க இங்கே கட்டளை எப்படிண்டா, யாரும் மக்களை கேளா. யோசிச்சு பாருங்களேன், பிறந்து வளர்ந்து அந்த இந்த சொந்த இடத்தை விட்டுட்டு எல்லாம் சொத்து சுகம் எல்லாம் விட்டுட்டு போகணும்னே போக தொடங்கினா இல்லையா? ஏன்னாலும் சொத்துக்கள் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணாங்க. ஆனா காஃபில என்ன செஞ்சு எல்லாத்தையும் பறிச்சாங்க. எல்லாத்தையும் இடையில வழி மறைச்சு பறிச்ச சம்பவம் ஒரு தொகை. எல்லா சொத்துக்களையும் இழந்துதான் எல்லாரும் போயிட்டு சேர்ந்த. இப்ப இங்க என்னன்னா முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப சொல்லுங்களே, பயந்து போனதா ஹிஜ்ரத், திட்டமிட்டு போனதா? இப்ப என்னன்னா பயந்து போனது இல்ல. பயந்து போறதுன்னா யாரும் ஃபர்ஸ்டே போயிட்டு அப்படித்தானே? முதலாவது ஓடிக்கணும். ஆனா எல்லாரையும் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு அசாஸ்மாவை என்ன செஞ்சாங்க? போகல. அவங்க போகல, சிலரு போக விடல. யாரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க என்ன தெரியுமா? யார சொல்ல நான் ஹிஜ்ரத் போவா? இல்ல உங்களுக்கு போறது கேட்கலாம், உங்களுக்கு நல்ல கூட்டாளி ஒன்று கிடைப்பாரு ஹிஜ்ரத்துக்கு. இப்ப அபூபக்கர் தெரியும் யாரும் நல்ல கூட்டாளி எனக்கு அவருக்கு விளங்கிட்டு இவரோட தான் போனா. பாய்க்கு மாதிரி இவர் ரெடி ஆயினார். புதிய வாகனம், பிராண்ட் நியூ வாகனம் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி கொண்டார் 2 பேரும். சரியா? சல்லி எல்லாம் சேவ் பண்ணி கொண்டாரு. என்ன தேவைப்படுமே. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டா அவரையும் போக விடல, ஏன்னா அவரையும் தேவை. அபூபக்கரோட ஃபேமிலிக்கும் போக விடல, ஏன்னா அவங்க தேவை, கடைசி ஹெல்ப்புக்கு தேவை. இப்படி ரசூலுல்லாஹ் எல்லாரையும் அனுப்பி மக்கால ஒரு 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 இதொன்று வந்துச்சு என்னன்னா, அது எல்லாரும் போறாங்க, என்ன இது ஒரு குழப்பமைக்குன்னு சொல்லி ஒரு குழப்பத்தொண்டை ஏற்படுத்திட்டு தான் ரசூலுல்லாஹ் தைரியமா போன. இப்ப சொல்லுங்களே,
இப்ப என்னன்னா திடீர்னு மக்காவாசிகள் கூட்டம் கூடுறாங்க, மக்கால சலசலப்பாய்க்குது, எல்லாரும் மக்கா விட்டு போறாங்க, எல்லா மக்காவாசிகளும் பேசிக்கிறாங்க. அப்ப இவர் செல்ற சரி சொல்லித்தானே எல்லாரும் போறாங்க. எனவே நாங்களும் அவரோட வெயிட்ரோமான ஒரு சலசலப்பு வந்தோம். ரகசிய மகாநாடு தாருன் நதுவா கேள்விப்பட்டிருக்கிற தாருன் நதுவா அவரோட பார்லிமெண்ட் இதுல கூடி இப்ப என்ன செய்யுது, இவருடைய விஷயத்துல அவசரமா முடிவு எடுக்கணும். அந்த கூட்டத்துக்கு மக்காவாசிகள்ல முக்கியமான தலைவர்கள் மட்டும் வந்திருக்கிற, மேலதிகமா நஜித்ல இன்னொருத்தர் வந்திருக்கிறார். யாரு? இபிலிஸ் மனித உருவத்துல. அப்ப அவர் சொல்ற இவரும் இவருடைய விஷயத்துல ஐடியா தான் வந்திருக்கிறார். இப்ப கூட்டம் கூடி இவரை நாடு கடத்துவான்னு எல்லாரும் வெளியே கூட்டிட்டு வந்து மர அடிப்பார். திரும்ப இவரை சிறப்பிடிப்போம், சிறப்பிடிக்கிறது சரி வராது. யாரு? இபிலிஸ் சொல்ற. இப்படி என்ன செய்ய பார்த்தாலும் வானம் 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 வானம்னு கொல்லுன்ற இடத்துக்கே கொண்டு வச்சு. அப்ப அபூஜஹல் சார் கொல்லுவோம், கொல்றதும் மூர்த்தனமா கொல்லப்பட நல்லா அதான் யோசிச்சு கொள்ளணும். அபூஜஹல் சொல்ற எல்லா கோத்திரத்துல இருந்து ஒவ்வொரு ஆள் எடுத்து ஒரு வாட்ட சாட்டமான ஷாபும் ஜலிதும் கட்சான பொடியின் எடுத்து ஒரே டைம்ல எல்லாரும் வீட்டு வீட்டுனா அப்புறம் யாரையும் பழி வாங்கியது இன்னைக்கு நைட்டுக்கு அவரை கொள்ற சொல்லி திட்டம் போட்டாச்சு. சரியா? இதான் சூரத்துல் அன்பால். சூரத்துல் அன்பால் 30வது வசனம். 30வது வசனம் செல்லு வைத்தியம் குருபிக்கல்லதீன கஃபரு லேஸ்பிது கவ் யக்துலு கவ் யுக்ரிஜு வயம் குருன வயம் குருல்லா வல்லாஹு கைருல் மாக்கிரீன். உங்களை நாடு கடத்துறதுக்கு, உங்களை கொல்றதுக்கு, இல்லாட்டி உங்களை சிறை பிடிக்கிறதுக்கு காஃபிர்கள் திட்டம் போடுறாங்க, சூழ்ச்சி செய்யறாங்க. அல்லாவும் திட்டம் என்றான், சூழ்ச்சி செய்யறான், அவர்களும் சூழ்ச்சி செய்யறாங்க. உண்மையில யாரோட சூழ்ச்சி வெல்லும்? அல்லாஹ்வோட திட்டம் தான் வெல்லும் சொல்லி அல்லாஹ் தஆலா இவ்வளவு செய்தியையும் இந்த வஹி மூலம் யாருக்கு அறிவிக்கிறேன்? யாருக்கு? ரசூல் மூலம் அறிவிச்சாச்சு. இப்ப இன்னைக்கு நைட்டுக்கு ஹிஜ்ரத் போங்கன்னு மெசேஜ் சொல்லியாச்சு. இன்னைக்கு நைட்டுக்கு ஹிஜ்ரத் போங்க. இந்த ஹிஜ்ரத் போங்கன்னு சொன்ன போதுதான் ரசூல் போங்க பாருங்க. இன்னைக்கு வக்துல் லஹீரா, இந்த குறுகிய கால திட்டம் சொன்னோமே, குறுகிய கால திட்டத்துல வக்துல் லஹீரான்னு சொல்லி வரும். இந்த வக்துல் லஹீரா, வக்துல் லஹீரான்றது 3 மணித்தியாலம். 3 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் உட்கார்ந்து திட்டம் ஒண்ணு போட்டாங்க. இதுதான் சொல்ல அந்த வக்துல் லஹீரா. வக்துல் லஹீரான்ற 12 மணில இருந்து ஒரு 3 மணி வரைக்கும் உள்ள டைம். கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் தானே. அது அந்த நேரம் 12 மணி அந்த டைம்ல இருந்து அசர் வரைக்கும் உள்ள டைம்ல அந்த பாலைவனத்துல யாருமே வெளியே இறங்க மாட்டாங்க, வெளியே போறதில்ல, யாரையும் நோட் பண்றதும் இல்லை. இந்த டைம் தான் ரசூலுங்க. அப்ப 3 மணித்தியாலம் உட்கார்ந்து போட்ட திட்டம் தான் ஹிஜ்ரத் திட்டம். இது சரியா? அப்ப 3 மணித்தியாலம் யார்ட வீட்டுல? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு அந்த டைம் போயிட்டு அபூபக்கர் வீட்டுல இருந்தான். எப்படி ஹிஜ்ரத் போறன்றத திட்டமிட்டாங்க. சரி, 3 மணித்தியாலம். இதுல முதலாவது திட்டம் என்னன்னா, முதலாவது திட்டம் 3 நாள் திட்டம். 3 நாட்கள் தௌர் குகையில 3 நாள் இருக்கிற சாப்பாடு தண்ணி எப்படி அந்த கதை தெரிந்தானே. திரும்ப அடையாளங்கள் எப்படி அழிக்கிற, இதுக்கெல்லாம் உபகரண ஃபேமிலி தான் பாடம் கொடுத்த மகள் மகன் அவனோட அடிமை இதெல்லாம். சரி, அப்ப தௌர் குகையில 3 நாள் முடிய எப்படி மதீனா ஹிஜ்ரத் போற அதுக்கு செல்ற என்னன்னா, உண்மையிலே இடையில பிரச்சனைகள் வந்தா 1 மாசம் ஆகும். எனவே இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க ரசூலுங்க? 2வது 7 நாள் திட்டம் ஒன்றை போட்டாங்க. 7 நாட்கள் அல்லது 30 நாள், 1 மாசம். சரியா? 30 நாள் திட்டம். அப்படி 7 நாள் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த என்ன செய்யறேன்னு சொல்லி அப்ப திட்டம் ஏபின்னு சொல்லி போடுறே. ஒன்று ஃபெயில் ஆயிடா இன்னொன்று நடைமுறைப்படுத்தணுமே. எனவேதான் ரசூலுங்க 3 மணித்தியாலத்துல 3 நாள் திட்டமிடல், 1 கிழமை திட்டமிடல், 1 மாச திட்டமிடல் ரெடி ஆயிருந்து அப்படி திட்டமிட்டு போன பயணம் தான் இந்த ஹிஜ்ரத் பயணம், மதீனா பயணம். சரியா? நீங்க பார்த்தாங்கன்னா அது பொருத்தமான மனிதர்களை தெரிவு செஞ்சு காஃபிர்கள் கூட அதை சம்பந்தப்படுறாங்க. வழிகாட்டி யாரு? காஃபிர். ஆடு மேய்ச்ச அந்த அடிமை யாரு? காஃபிர். எனவேதான் என்கிட்ட ஒரு திட்டம் உண்டிக்கணும். சரியா? அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான யார் யாரை தெரிவு செய்யணும், அதுல காஃபிர்களை கூட பயன்படுத்தலுமே என்ன வளர்க்கறதுக்கு. நான் சொன்ன இங்க ஆளுமை, பெண் ஆளுமை, ஆண் ஆளுமைன்னு சொன்னோமே. எனவே இந்த வருஷத்துல என்ன டார்கெட் அடைகிறதுக்கு நான் யார் யாரை பயன்படுத்தலும் இதையும் திட்டமிடலுக்கு வரேன். அப்படி செஞ்சு திட்டமிட்டு போனேன். இந்த திட்டமிட்டு போற நேரம் சில நேரம் என்ன மீறி ஆபத்து வரையிலும் தானே. இங்கதான் மறைவான விஷயத்துக்கு ட்ரைனிங் கிடைச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எங்க ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்துட்ட விளையினா. எனவேதான் நீங்க ரசூலுல்லாஹ் தவக்குல். அப்ப எப்படி தவக்குல்? எனவே இந்த தௌர் குகையில நேரம் நடந்த சம்பவம் தெரிந்தானே. அப்ப அந்த செல்வமே சிலந்தி வலை கட்டின புறா கூடு கட்டின கதையெல்லாம்
கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. திரும்ப ரோட்ல போற நேரம் மதியனால எத்தனையோ சம்பவம். அதுல ஆக முக்கியமான ஒரு சம்பவம் தான் யாருன்னா சுராக்கா இப்னு மாலிக். சரியா, சுராக்கா இப்னு மாலிக். இது இந்த சம்பவம் இங்க சுராக்கா இப்னு மாலிக். சுராக்கா இப்னு மாலிக் இந்த ஆளுட சம்பவம் என்னன்னா, மக்கால ஈக்கிற குறி பார்த்து அம்பெறிகிற ஈட்டி எறிகிறதுல நம்பர் ஒன். குறி பார்த்து குறி தவறு இல்ல, லைஃப்லயே குறி தவறு இல்ல. சரியா, சுராக்கா இப்னு மாலிக். ரெண்டாவது குதிரை ஓட்டுறதுல நம்பர் ஒன் வருது. ஏன்னா குதிரை என்ன, எல்லாருமே குதிரை ஓட்டுற நேரம் எப்படியுமே குதிரையில இருந்து உழுகுற, குதிரை தூக்கி வீசும், இதெல்லாம் நீக்கிற குதிரையில இருந்து லைஃப்லயே உலாத ஒரு மனுஷன். சரியா, ஒரு தடவை குதிரை ஓடிக்கிற நீங்க எக்ஸாம்ல இல்ல எதுல உண்மையான குதிரை ஓடிக்கிற, நூறலி போன நேரம் இல்லாட்டி கோல்ட் ஃபேஸ் போன நேரம் ஏறி உட்கார்ந்து அது குதிரை இல்ல, குதிரை நீங்க சொல்றீங்க. சரியா, உண்மையான குதிரை நீங்க ஏறி வைக்க மாட்டேங்க. அரபு குதிரைன்றது யுத்தத்துல பாவிக்கிறது, அது உசரம் பிறப்பம் ஜாதி. சும்மா யோசிச்சு பாருங்க, குதிரை ஏன் யூஸ் பண்றேன்னா, இப்ப நாய் கண்ட கள்ள தூக்கின நாய் பின்னுக்கா இருந்தானே, நெருப்பை இதை கண்ட மாடுகள் கூட பின்னுக்கா இருந்தானே. குதிரையோட பண்பு என்ன தெரியுமா, நெருப்பு இருந்தாலும் சரி, தண்ணி இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அது போசன்னா போகும். இதான் யுத்தத்துக்கு யூஸ் பண்ணல. யுத்தத்துல பின்னுக்காய்ச்சிருந்தா தோல்வி அடையுது. அரபு குதிரை தான் உலகத்துல ஃபேமஸ். இதை கண்ட்ரோல் பண்றது சரி கஷ்டம். சரியா, எனவேதான் குதிரையை முதலாவது என்ன செய்யறதுன்னா, முதல்ல நாங்க எங்களை ஃப்ரெண்டா மாத்தணும். அப்பதான் அதை யூஸ் பண்ணலும். சரியா, இதுல எல்லாருமே தோக்குறையில இப்படியுமே குதிரை தூக்கி வீசிட்டுருவாங்கல்ல. குதிரை ஓட்டுறதுல நம்பர் ஒன் சுராக்கா இப்னு மாலிக். குதிரையில உண்டது இல்ல வாழ்க்கையில குறி பார்த்து அம்பெறிகிற ஈட்டி எறியறதுல நம்பர் ஒன். சரிதானே? இப்ப சொல்றீங்க, இப்ப இவருடைய கைக்கு ஆள் கிடைச்சா சுவர் அடிக்க எழுமையிலதான். இப்ப சுராக்கா இப்னு மாலிக் ஒரு மெசேஜ் கிடைக்கி, இந்த இடத்தால போற, அது பெரிய ஒரு கதை கிடைக்கி, இந்த இடத்தால போற. உடனே ஆள் பாக்குறாரு, 100 ஒட்டகம், பெரிய பணக்காரனா மாறிடு. ஏன்னா அதனே 100 ஒட்டகம் மீனா பெரிய பணக்காரன். உடனே ஆள் ரெடி ஆகி போறாரு. கிளியரா கிடைச்சிட்டு என்னால போறேன்ற மெசேஜ். இப்ப சொல்லுங்க, ரசவாசமாக ஓதி போறாங்க. அபூபக்கர் சுத்தி போற, எங்கால அம்பு வந்தாலும் நினைப்படணும். இப்ப கொஞ்சம் தூரத்துல பார்த்தா குதிரையில சுராக்கா இப்னு மாலிக் வர. இப்ப அடிக்கிற தூரத்துக்கு வந்தாச்சு. அபூபக்கர் திரும்பி பாக்குறாங்க, சுராக்கா. இப்ப தெரியும் சுவரா அடிவுல போகுது. யார சூழல்லாம் சுராக்கா பின்னால ரசவாசமா கணக்கு எடுக்கல. சுராக்கா பின்னால அடிக்க போறீங்களுக்கு ரசவாசமா கணக்கு எடுக்கல. சரியா உண்மையிலே இப்ப டார்கெட் அடிக்கலும். இப்ப ஆளுக்கு அலைய டார்கெட் பண்ணி அடிக்கலும். அடிக்க பாக்குற நேரம் குதிரை முழுகுது, ஆளு முழுகுற, அம்பும் மிஸ். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். சரியா, சரி என்னமோ பிழைச்சிட்டு சொல்லி 2வது முறை குதிரையில இருந்து ஏறின, திரும்ப அதையும் டார்கெட் பண்ணி திரும்ப அடிக்க கிட்ட வாங்கின, குதிரை முழுகுது, ஆளு முழுகுற, 2வது மிஸ். சரி 3வது ட்ரை பண்ணி 3வதும் அதே மாதிரி குதிரை விழுகுது, ஆளு முழுந்த. இப்ப சொல்லுங்க, முஸ்லீமே இல்ல, காஃபிர். என்ன நினைச்சுப்பாரு சொல்லுங்க? ஆயுதம் எல்லாம் தூக்கி வீசிட்டு கையை தூக்கிட்டு எனக்கு பாதுகாப்பு தாங்கன்னு சத்தம் போடுறார். ஒரு காஃபிருக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு, இவர் சாதாரண ஆள் இல்லை. இவர் இன்னொரு முறை ட்ரை பண்ணினா யாருக்கு ஆபத்து? எனக்கு ஆபத்து. எனவே நான் இவர்கிட்ட இருந்து பாதுகாப்பு லெட்டர் எடுத்துட்டு தான் நீங்க இருந்து போகணும். ஏன்னா இவரை வேறொரு சக்தி பாதுகாக்குது. யாரோ ஒரு காஃபிர், முஸ்லீமே இல்லை, இஸ்லாத்துக்கு வந்தும் இல்லை. அந்த காஃபிர் உள்ளத்துல ஒரு முடிவு ஒன்று எடுத்து இவரை பாதுகாக்கிற வேற சக்தி உண்டு. ஏன்னா லைஃப்ல பிட்ட 3 முறை குதிரையில இருந்து விழுந்துட்டேன், அடி மிஸ் ஆயிட்டு. ஏன்னா இதுக்கு மேல நான் ட்ரை பண்ண என் உயிருக்கு ஆபத்து. இவர்கிட்ட பாதுகாப்பு உறுதிப்படுத்திட்டு தான் நான் ரிட்டர்ன் வீட்டுக்கே போகணும். போறவங்க எனக்கு ஆபத்து. அப்பதான் ரசவாசமா சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறாங்க, என்ன சுறாக்கான்னு கேக்குறாங்க. ஆள் செல்ற கொல்ல வந்த மனுஷன் எல்லாம் என்ன இந்த யுத்தத்துக்கு போடுற கவசம் எல்லாம் அணிஞ்சு வந்திக்கிறேன், ஆளை தூக்கிட்டு போறதுக்கு, தலையெடுத்துட்டு போறதுக்கு. என்ன வேணும்? எனக்கு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு எப்படி வேணும்? எழுத்து மூலம் வேணும். எப்படி யோசிப்பாங்க? எழுத்து மூலம் வேணும். எழுதி லெட்டரோடு தரணும். சரி, அப்ப சொன்ன எழுதுங்க, நேரம் தோல்ல இதுல எழுதுற சுராக்கா இப்னு மாலிக் எங்க இருந்தாலும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்.
ரசூலுல்லாஹ் மோதிரத்துலதான் இந்த முகமது ரசூலுல்லாஹ்னு சீல் ஒன்று வச்சுப்பாங்க, சீலை வச்சு கொடுத்தாச்சு. கொடுத்தா இப்பதான் சுராக்காக்கு சரியான சந்தோஷம். பாதுகாப்புல ஒன்று கிடைச்சிட்டு பாக்கெட்ல போட்டாச்சு. போட்டுட்டு போ பாக்குற நேரம் சொன்ன சுராக்கா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு வரணும். சரியா, ஹெல்ப் பண்ணு வரணும். என்னன்னா மக்கால இருந்து இதுக்கு போறோம், நீங்க வந்த மாதிரியே என்ன தேடி வரதுக்கு சான்ஸ் இல்லையாதானே. நீங்க மக்கால போயிட்டு என்ன செய்யணும்டா, இதுக்கு போற யாரும் இங்க என்ன தேடி வர்றது கூடப்படாது. ரைட், நான் அதை பாருங்க, இவன் நல்லா பயந்தாச்சு தானே. நான் வர விட மாட்டேன், மக்கால இருந்து நீ யாரும் வரது விட மாட்டேன்னு சொல்லிட்டு அது சும்மா செய்ய வாடும். நீங்க நாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணுதான். என்ன கிஃப்ட்? சிவாரை கிஸ்ரா. கிஸ்ராட தங்க காப்பு. தங்க காப்புல பொம்பளை போடுற காப்பு இல்ல, சரிதானே. அது அந்த அரசர்கள் போடுற பெரிய கவசம், அது தங்கத்துல பெரிய. அப்ப அதை தார. அப்ப சுராக்கா இப்னு மாலிக்கு அது நம்பிக்கை. ஏன் கிடைக்கும்? ஏன் இவருக்கு பின்னால இருக்கிறது சாதாரண சக்தி இல்லையே, பெரிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது. பாருங்க என்னன்னா, இன்னைக்கு திட்டமிட்டு அல்லாஹ்ல தவக்குல் வச்சு நாங்க ஒரு வேலையை செஞ்சோம்டா, அல்லாஹ் தஆலா காஃபிர் உள்ளத்திலேயும் பயத்தை போடுவானா இல்லையா, எங்களுக்கு வெற்றியை தருவானா இல்லையா. எனவே நம்பிக்கை என்பது பொய்க்கு நம்பிக்கை போறது இல்லை, உறுதியான நம்பிக்கை. உறுதியான ஈமான், உறுதியான தவக்குல், இதோட வார திட்டமிடலுக்கு வெற்றி இதா இல்லையா. இதுதான் அல்லாஹ் தஆலா செஞ்சு காட்டினான். இப்ப சுராக்கா இப்னு மாலிக் போயிட்டு ஒத்தரையுமே வரவில்லை. எத்தனையோ பேர் தேடி வர பார்த்து அவரை பிடிக்கல, இனி அதுன்னு சொல்லி நிப்பாட்டியாச்சு. இப்ப மக்கா வெற்றி நடந்தோடனே சுராக்கா இப்னு மாலிக், மக்கா வெற்றில முஸ்லீம்கள் அப்படியே மக்காவை ரவுண்ட் அப் பண்ணி குடிக்கிறேன். சுராக்கா இப்னு மாலிக்கையும் கைது செஞ்சாங்க. என்ன கைது செய்யல, எனக்கு லெட்டர் இருக்குது, லெட்டர் எடுத்து போட்டாரு. சஹாபாக்களுக்கே சொக்காடி லெட்டர் எல்லாம் கொடுத்திருக்கிறா பாதுகாப்பு. விசாரிச்சு பார்த்தா அவர் ரிலீஸ். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துலதான் கிஸ்ரா, இந்த சிவாரை கிஸ்ரா மன்னன் மாளிகை கைப்பற்றப்பட்டு கனிமத் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேடுறாங்க. அதுல இந்த தங்க வளையல், இத காப்பு எடுத்துட்டு எங்க சுராக்கா வர சொல்லுங்கன்னு சொல்லி அவட கையில கொடுத்து கதையை சொல்லுங்கன்னு சொல்லி பப்ளிக் அறிவிச்ச. எப்ப வாக்குறுதி தந்தது? ஹிஜ்ரத் போர் நேரம் வாக்குறுதி தந்தது. எனக்கு கிடைச்சிக்குது. அப்ப என்னன்னா, இப்ப பாருங்க, திட்டமிடல்ல ரசூலுல்லாஹ் வஹி இறங்கினத்துல இருந்தே ஹிஜ்ரத்துக்கு திட்டமிட்டாங்க. அத துரித திட்டமா 3 வருஷ திட்டமா செஞ்சு மதீனாவை ஒரு முஸ்லிம் நாடா மாத்தினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத் போகணும், உடனே மடத்தனமா போகல. எவ்வளவு கவனமா திசை திருப்பி ஆக்கள மூட மாத்தி அங்கால இங்கால திசை திருப்பி இப்படி கவனமா திட்டமிட்டு போனாங்க. இப்ப சொல்லுங்க, நான் சொன்னேன் 50 வருஷம்ன்றத ஊண்டி சொன்னீங்கன்னு மேராஜ் பயணத்தை. இப்ப நாங்க துவா கேட்போம் எப்படி தெரியுமா? யாருலாம் நான் 50 வருஷத்துல ஒரு பயணம் போனேன், மேராஜ் பயணம் சொல்லி அந்த ராக்கெட்ல, அப்படித்தானே அந்த புராக்ல, அந்த புராக கொஞ்சம் அனுப்பி என்ன கொஞ்சம் மதீனால கொண்டு போய் விட்டுரு, அப்படித்தான் நாங்க செல்வோம். எங்களோட துவா அப்படித்தான் நிற்கும். இன்னைக்கு ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டா, இப்ப இந்த டைம் உண்மையிலே புராக் தேவையான டைம். சரி, தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை தட்டி எழுப்பி ஏத்திட்டு போறதுக்கா, கொலை செய்ய ரவுண்ட் அப் பண்ணி அந்த டைம் தூக்கிட்டு போறதுக்கா? இப்பதானே வந்திக்கணும். அல்லாஹ் தஆலா சொன்ன இப்ப புராக் எல்லாம் கேட்கறதில்ல, வேலை புராக் வராது. இப்ப நாங்க இப்பவும் எதிர்பார்க்கப்படாது, புராக் வராது, எங்களுக்கும் புராக் வராது தானே. எனவேதான் இங்க என்னன்னா 1000 இப்ப ஹிஜ்ரத் முடிஞ்சு லா ஹிஜ்ரத் பாதல் ஃபத்ஹ், மக்கா வெற்றிக்கு பின்னர் ஹிஜ்ரத் இல்ல, வலாக்கின் ஜிஹாதுன் வ நிய்யத்துன். அப்படின்னா இன்னைக்கு என்னன்னா 1447வது ஆண்டுல இருந்து எங்கட ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? 48க்கு ஹிஜ்ரத், 1448ஆம் ஆண்டுக்கு ஹிஜ்ரத் போகணும். எனவே 48 பிடிக்கணும். இதுதான் என்ன திட்டமிடல். ரைட், நான் யார் யாரை யூஸ் பண்ணலும். எனவேதான் மக்கால இந்த சிறுபான்மையை இந்த முஸ்லிம்கள் பெரும்பான்மையா மதீனால மாறின மாதிரி எப்படி பெரிய மாற்றத்தை நோக்கி ஒரு பயணம் ஆயிடுச்சோ, 1447 விட 48 பெரிய மாற்றத்தை நோக்கி ஒரு பயணம் ஆயிக்கணும். அது எது? ஏண்ட பொருளாதாரத்துல ஏண்ட தாவால, ஏண்ட அறிவுல, பண்பாட்டுல, எல்லா விஷயத்திலையும் நான் எப்படி சரியா எந்த லெவல்ல இருக்கணும், இப்ப இருக்கிறேன் எப்படி, நான் எந்த இடத்துக்கு போகணும், ஒவ்வொருத்தையும் இந்த திட்டமிந்து அந்த திட்டமிடலை நோக்கி போறதுதான். இதுல யார் யாரை யூஸ் பண்ற, அதுல ஈமான் எப்படி, நான் எவ்வளவு தியாகம் செய்யணும் எல்லாம் தானே பார்த்தோம். சஹாபாக்கள் எல்லாம் இழந்து தானே போனாங்க, ரிட்டர்ன் கிடைச்சா இல்லையா? எல்லாம் கிடைச்சி ரிட்டர்ன். எனவேதான் இவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை சொல்லித்தார மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் எங்க புதிய வருஷம். இப்ப சொல்லுங்க, ஆசூரா நோம்பு சும்மா படிச்சுட்டு போறோம்டா இல்ல, இதுக்கு பின்னால பெரிய ஒரு பாடம் இருக்குது, பெரிய ஒரு தர்பியத்தை இருக்குது. ஏன்னா தர்பியத்தை எப்படி எடுக்கிற, அதே மாதிரி ஹிஜ்ரத்தின் சும்மா ஒரு சம்பவமா ஹிஜ்ரி கலண்டர் அப்படின்ட்டு நான் வருஷத்துல ஒரு டேட்டா கூட்டிட்டு போறது இல்லையே. ஏன்னா அதுக்கு பின்னால் உள்ள பாடம் என்ன, எப்படி
இதுல இருந்து நான் என்ன மாத்திக்கொள்றேன். எனவேதான் இப்ப சொல்லுங்க 2019 இருந்து ஏதோ ஒரு காரணத்துல தாவா அப்படி கொண்டு பின்னாடி கொண்டு வந்துச்சு. அதோட பாதிப்பு இப்ப நாங்க அனுபவிக்கிறோமா இல்லையா? அனுபவிக்கிறோமா இல்லையா? கடுமையாவே அனுபவிக்கிறோம். எங்கட பிள்ளைகளை எங்களுக்கு ஒழுங்கா வளர்த்துக்கலாம். எங்கட ஸ்கூலுக்கு போன டீச்சர்ஸ் படுற பாடு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஸ்கூல்ல பிள்ளைகளோட நிலைமை சொல்லுங்க. அடுத்த ஜெனரேஷன் மிக மோசமான ஒரு இடத்துக்கு போகுது. இப்ப கல்யாணத்தை வச்சு பார்த்தாலும் ஃபேமிலி லைஃப் சரியான ஃபெயிலியர் ஆயிட்டு வருது. எத்தனையோ அவசரமா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான் தலாக் விஷயம் முடிக்கிறா இந்த தலாக்கு வர அப்படி இப்படின்னு ஒரு சீரழி ஒன்று வந்துட்டீங்க. 2019க்கு பிறகு தாவா நின்றதிக்குதே நாங்க ஒரு 50 வருஷத்துக்கு பின்னுக்கு போயிட்டோம். எனவேதான் சரி ஸ்பீடா நாங்க என்ன தாவா கொண்டு போவோம் இல்லையா? அடுத்தடுத்த வருஷங்கள் ஸ்பீட் பண்ணலையா? அதை இப்ப நாங்க 100 வருஷம் ஸ்பீட் பண்ண வேண்டியது இல்லைன்னா. ஏன்னா ஸ்பீட் பண்ண வேண்டிய பெரிய ஒரு தேவை உண்டு. இல்ல நாங்க எல்லாரும் தோற்றுருவோம். ஏன்னா எங்களோட கண்ணாலே அழிவுகளை பார்க்க போறோம். எனவே அந்த நிலையை மாற்றணும். ஏன்னா ஜாகிலியத் வந்து சூறாவளி அடிக்குது, தாவான்றது வெறும் தூத்தல் அடிக்குது. அந்த சூறாவளியில தூத்தல் அப்படி அடிபட்டு போயிட்டு. அப்ப நாங்களும் ஏதா மாறணும், சூறாவளியா மாற வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. இதுதான் இப்ப உள்ள யதார்த்தம். எனவே 1447 வருஷத்தை விட 1448 வருஷம் நாங்க எல்லாரும் மாறணுமா இல்லையா? அசல் எல்லா விஷயத்திலும் வேണ്ട பொருளாதாரம், அறிவு, தாவா எல்லாத்துலயும். ஏன்னா பொருளாதாரமாக முக்கியம். அதான் ஜகாத்து வச்சுக்குது. பொருளாதார பலத்திலையும் நாங்க முன்னுக்கணும். அப்பதான் சாதிக்கலும் நிறைய. இதெல்லாம் சேர்த்துத்தான் சகல விஷயத்திலையும் நாங்க முன்னுக்கு போக வேண்டிய தேவைக்கு. இதுதான் இந்த பாடத்தின் சுருக்கம்.